வணக்கம். ஒரு பக்கம் ஒரே இடத்துல செயல்படக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுத்துற மாதிரி செய்திகள் வருது. அதே நேரம் மறுபக்கம் ஒவ்வொரு நாளும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல இந்த கனிம வள கடத்தல் லாரிகளால விபத்துகள் ஏற்படுது. ஆண்டொன்றுக்கு இறக்குறவர்களுடைய எண்ணிக்கை 300 அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம குளச்சல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜே பிரின்ஸ் அவர்களுடைய வீடும் விளவங்கோடு தொகுதியில தேசிய நெடுஞ்சாலையில தான் இருக்குது. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். பழைய காலங்கள்ல தான் பெரிய பெரிய அணைகள் கட்டும் பொழுது, கட்டடங்கள் கட்டும் பொழுது நரபலி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கேரளாவுல அதானியின் துறைமுகத்தை கட்டுறதுக்கு 300 தமிழர்களை ஒவ்வொரு ஆண்டும் பலி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஏன் இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நம்ம இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் பிரித்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் பாஜக அரசு இந்துக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய நேரடி கூட்டாளியான அதானிக்கு கேரளாவுல துறைமுகம் கட்டுவதற்கு குமரி மாவட்டத்தின் வளங்களை கடத்தி செல்றதுல எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. அப்படி கடத்தி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய விபத்துகளை குறித்தோ மரணங்களை குறித்தோ மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது. மறுபக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏன் கிறிஸ்தவர்களை பிளவுபடுத்தி வச்சிருக்காங்கன்னா, திமுகவினுடைய மறைமுக கூட்டாளியான குஜராத்தை சேர்ந்த அதானிக்கு கேரளாவுல துறைமுகத்தை கட்டுறதுக்கு அவர்களுடைய சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர்கள், முன்னாள் எம்பி ஞான திரவியம் அவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கிரகாம்பல் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல ராதாபுரத்துல செயல்படக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள்ல இருந்து கற்களை எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம அதானிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இதனால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறித்தோ இல்லைன்னா விபத்துகளை குறித்தோ மரணங்களை குறித்தோ மக்கள் எந்த கேள்வியும் கேட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய உண்மையான நோக்கம். தொடர்ச்சியாக கனிம வள கடத்தல் லாரிகள்னால விபத்துகள் ஏற்படுறதுனால மக்கள் அரசுக்கு எதிராக திரும்புறாங்க. இப்படி மக்கள் அரசுக்கு எதிராக திரும்பும் போது எங்க நம்ம அதானிக்கு கல் கொடுக்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் திமுகவும் காங்கிரஸும் இணைந்து முஞ்சிரையிலேயோ மண்டக்காட்டிலேயோ அல்லது சுசீந்திரத்திலேயோ ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி விடுறாங்க. உடனே மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கனிம வள பிரச்சனையை மறந்துட்டு மறுபடியும் மதத்துக்கு பின்னாலேயே போறாங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த விபத்துகள் ஏற்படுறதுனால மக்கள் விழிப்படைந்திருக்காங்க. உடனேயே எங்க அதானிக்கு நம்ம கல் கொடுக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் பிரின்ஸ் எம்எல்ஏவும் இணைந்து ஆசாரிப்பள்ளத்துல இருக்கக்கூடியதான சிற்றாலய பிரச்சனையை கையில எடுக்க போறாங்க. இதுதான் தொடர்ச்சியாக இங்க நடந்து கொண்டிருக்குது. நீங்க இந்து மத நம்பிக்கையோ கிறிஸ்தவ மத நம்பிக்கையோ அல்லது இஸ்லாமிய மத நம்பிக்கையோ உள்ளவங்களா இருங்க. ஆனா எந்த ஒரு கடவுளும் வருஷத்துக்கு 300 உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய கனிம வள கடத்தலுக்கு துணை போகக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தினா உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க.